வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து வாசகத்தை பார்த்துருவோமாக. வாசகம் என்னென்னா கீப் ஸ்மைலிங். ஓகே ஓகே ஃபைன். சரி, போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? அன்சைன்டு நம்பர்ஸ், சைன்டு நம்பர்ஸ்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. சைன்டு நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு 3 டெக்னிக்ஸ் இருக்குது. என்னெல்லாம் டெக்னிக்ஸ்? சைன்டு மேக்னிடியூட், அப்புறம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சின்னது தான், ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேயா? சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். ஓகே ஓகே இப்போ வந்து நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போது 10111010 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பைனரி நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைசியில் இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அப்படின்னா இந்த ஒன்னுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதுக்கு பேர் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு பேர். ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதுக்கு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிளாக பாருங்களேன். நம்ம ஷார்ட்டாக இப்போ வந்து 1011 போட்டோம்னா மேலே 8421 டெக்னிக்னு பார்த்தோம் இல்லையா? 8421 டெக்னிக்னு. ஸோ இந்த ஒன்னோட வேல்யூ எவ்வளோனா 8, இந்த ஒன்னோட வேல்யூ எவ்வளோனா 1 தான். கரெக்டா? ஸோ லெஃப்ட் சைடில் போக போக வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல இருக்கிறதுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அது பேர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடைசியில் இருக்க இல்லையா கடைக்குட்டி, இவருக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட். இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஃபைன். இப்போ சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷனுக்குள்ளே வரும். இப்போ தான் கான்செப்ட்குள்ளே வரும். இப்போ வந்து 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 வெறும்னு சொன்னாக்க அது வந்து அன்சைன்டு நம்பர். +7 அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் நம்பர். -7ன்னு சொன்னால் நெகட்டிவ் நம்பர். ஓகே, நம்ம எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சைன்டு நம்பர்ஸ்னு சொல்கிறோமோ +7 -7 +5 -5 அப்படி தான் சொல்ல போகிறோம். வெறும்னா 7ன்னு சொன்னால் அன்சைன்டு நம்பர்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம 8 பிட்ஸில் எழுத போகிறோம். ஓகேயா? நீங்கள் வந்து 5 பிட்ஸில் எழுதலாம், 6 பிட்ஸில் எழுதலாம். என்னன்னா அது வந்து சின்ன கன்ஃபியூஷன் கொடுக்கறது. ஸோ நான் புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதில் என்ன தெரிஞ்சுதுன்னா 8 பிட்ஸில் எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேஃபாக இருக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ இனிமேலேருந்து பார்க்க போகிறது இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் சைன்டு மேக்னிடியூடாக இருக்கட்டும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரெப்ரசன்டேஷனில் 8 பிட்ஸில் தான் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபைன். இப்போ 7ங்கிறதுக்கு எப்படி எழுதுவோம்? நம்ம 111 எழுதுவோம் இல்லையா? எவ்வளோ பிட்ஸ்? 3 பிட்ஸ் எழுதியிருக்கோம். மீதி மொத்தம் 8 பிட்ஸில் எழுதணும்னு இல்லையா? மீதிக்கெல்லாம் ஜீரோஸ் போட்டுருங்க. மீதி எத்தனை ஜீரோஸ் போடணும்? டோட்டலாக 8 பிட்ஸு, மொத்தம் 3 பிட்ஸ் எழுதிட்டோம். அப்புறம் மீதி எவ்வளோ? 5 ஜீரோ போட்டுருங்க ஃப்ரண்ட்டில். 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 8 பிட்ஸ் எழுதிட்டோம். ஓகே, இதுதான் வந்து சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷனில் பாசிட்டிவ் நம்பர் எழுதுறதுக்கான டெக்னிக். இப்போ -7 எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா எம்எஸ்பி, அந்த எம்எஸ்பியை மட்டும் 1ன்னு மாற்றி விட்டுருங்க. மற்றதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து -7. ஸோ 0 0 0 அப்புறம் 0 1 1 1 அவ்வளோதான். ஸோ என்ன செய்கிறோம்? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இருக்கு இல்லையா? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எம்எஸ் பிட்னு எழுதியிருக்கேன். இது வந்து 0வாக இருந்ததுனாக்க பாசிட்டிவ் நம்பர், 1ஆக இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர். இவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், இன்னும் பெட்டர் கிளாரிட்டிக்கு. இப்போ வந்து 5ன்னு வச்சுக்கோங்க, +5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5ங்கிறது எப்படி எழுதுவோம்? 101. 5 எத்தனை பிட்ஸில் எழுதியிருக்கோம்? 3 பிட்ஸில் எழுதியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ பிட்ஸில் எழுத சொன்னேன் நான் உங்களை எப்போதும்? 8 பிட்ஸு. மீதி எவ்வளோ பிட்ஸ் இருக்குது? 5 பிட்ஸ் இருக்குது. 5 ஜீரோஸ் போட்டுருங்க. 1 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து +5. -5 வேணும். -5 வேணும்னா என்ன செய்யணும்? இந்த எம்எஸ்பி பிட்டை மட்டும், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் மட்டும் 1ன்னு மாற்றிக்கோங்க. மீதி எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுங்க. 0 1 0 1 அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு +3 வேணும் அப்படின்னாக்கா 3க்கு என்ன? 1 1 தான் 3
தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி 3னா 1 1. எவ்வளோ பிட்ஸில் எழுதியிருக்கோம்? 2 பிட்ஸில் எழுதியிருக்கோம். டோட்டலாக நான் உங்களை எவ்வளோ பிட்ஸில் எழுத சொன்னால் 8 பிட்ஸ். மீதி எவ்வளோ? 6. ஸோ 6 zeros போட போகிறோம். 1 2 3 4 5 6. நான் எழுதுறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 4 எழுதியிருக்கேன். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஜீரோஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஜீரோ இருக்குன்னு என்றதே கஷ்டம். அதனால் இப்படி 4 4 குரூப் பண்ணிக்கோங்க. முதல் 4 அப்புறம் 4 ஈஸியாக இருக்கும் பார்க்க. இப்போ எனக்கு -3 வேணும். என்ன செய்யலாம்? மீனா சொல்லுங்க, என்ன செய்யலாம்? இந்த ஜீரோவை 1ஆ மாற்றணும். கரெக்ட். இந்த ஜீரோ மட்டும் 1ஆ மாற்றிக்கோங்க. மீதிலாம் அப்படியே சேம் 0 0 0 0 0 1 1. ஓகேயா? இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ வந்து +10 வேணும். +10 வேணும். 10க்கு பைனரி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 10க்கு வந்து 10 10 ஞாபகம் இருக்கா? 10னா 10 10ன்னு படித்தோம். 1 0 1 0. இப்போ 4 பிட் எழுதிட்டோம். மொத்தம் எத்தனை பிட் எழுதுனா 8 பிட். இன்னும் ஒரு 4 பிட் எழுதலாம் இல்லையா? ஸோ 4 zeros போட்டுக்கோங்க. 4 zeros. இப்போ -10 வேணும். என்ன செய்யணும்? -10 வேணும்னா இந்த MSB பிட்டை மட்டும் 1 ஆக்கிடுங்க. இதெல்லாம் 0 0 0 1 0 1 0. இதுதான் வந்து -10. ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ சைன் மேக்னிடியூடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எப்படி எழுதுறது, நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி எழுதுறது, ரெண்டு இதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே எதுவும் டவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா? +10 -10. ஓகே, போதும். ஸோ மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை. கீப் ஸ்மைலிங்.